1½ வருடத்தில் இந்த 5000 ரூபாயை கூடுதலாக உயர்த்தி இன்றைக்கு 10,000 ரூபாய் என்ற நிலையில் வழங்கப்பட்டிருக்கிறது. கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் கலந்து பேசுவோம். உரிய கோரிக்கைகள் நிறைவேற்றும். அதாவது வருகிற செட் தேர்வுகள் முடிந்ததுக்கு அப்புறம் கெஸ்ட் லெக்சரருக்கும் ஒரு 1000 பேர் இப்பொழுது மார்ச் மாத இறுதியில் கௌரவ உரிமையாளர்கள் நியமிக்க இருக்கிறோம். ஜூன் மாதத்தில் முறையாக 4000 நிரந்தர பேராசிரியர்கள் பணி நியமித்துவதற்கும் அதற்கான வரைவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கேள்வித்தாள் தயாரிக்கிற பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே ஜூன் மாதத்தில் 4000 பேராசிரியர் பணி நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. விரைவில் நல்ல முடிவு வரும். கலைஞர் பேரால பல்கலைக்கழகம் எதுவும் இல்லாமல் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வரணும் ஈஸ்வரன் எம்எல்ஏ கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது எல்லோருடைய பெயரிலும் பல்கலைக்கழகம் இருக்கிற இந்த தருணத்தில் அந்த ஒவ்வொரு பெயரை சொல்லி இந்த நேரத்தில் நான் விரிவுபடுத்த வேண்டாம். நீங்கள் சொன்னதை போல் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் கொடுத்திருக்கலாம். இன்றைய தினம் நம்முடைய ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் சந்திரகுமார் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அருமை அண்ணன் முத்துசாமி அவர்களும் எல்லோருடைய பெயரும் பல்கலைக்கழகம் இருக்கும்போது தலைவர் கலைஞர் பெயரிலும் பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அது ஈரோடு மண்ணிலிருந்து கிடைத்திருக்கிற எழுப்பப்பட்டிருக்கிற ஆசை விருப்பம் அதை நிறைவு செய்வதற்கு முதலமைச்சரிடம் கலந்து பேசி தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். யார் யார் பெயருடையோ தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகம் இருக்கும்போது பல்கலைக்கழகத்திற்கெல்லாம் பாடமாக விளங்குகிற அன்பு தலைவர் கலைஞர் பெயரில் நிச்சயமாக அமையும் என்ற நம்பிக்கை உண்டு. ஆனால் ஒப்புதல் முதலமைச்சரிடம் பெற்று அறிவிக்கப்படும். முதலமைச்சருடைய கருணை மிகுந்த பார்வை.